உலகத்துல கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட விளையாட்டு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிரிக்கெட்டா? இல்ல. டென்னிஸா? அதுவும் இல்ல. அப்ப எதுதான் நம்ம அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட விளையாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஃபுட்பால். இந்த விளையாட்டு எப்படி பிறந்தது, எங்க பிறந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவலோட நாங்க வந்திருக்கிறோம். வெல்கம் டு சிலோன் தமிழ் மீடியா. இது ஹிஸ்டரி ஆஃப் ஃபுட்பால். இன்று உலகத்துல நிறைய பேர் விளையாடுற ஒரு விளையாட்டுன்னு சொன்னா அது ஃபுட்பால் தான். இத யார் உருவாக்கினாங்க, யார் முதல்ல இத விளையாடினாங்க, அடுத்து இது எப்படி உலகம் முழுவதும் பரவியது, இத பத்தி சொல்ல போறேன், கேளுங்க. இதனுடைய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா சுமார் 2000 வருடத்துக்கு முன்னால சீனால இந்த விளையாட்டு விளையாடப்பட்டது. இந்த விளையாட்டு எப்படி ஆரம்பம்னு சொன்னா, ஒரு தோலால செய்யப்பட்ட ஒரு பந்தை அதை அப்படியே காலால உதைச்சி கண்ட்ரோல் பண்ணி அத ஒரு வலையில செலுத்துறது தான் அந்த விளையாட்டு. இதுக்கு சீனால என்ன பேர் வச்சாங்கன்னா ஃபுட்பால் இல்ல, இதுக்கு அவங்க கூஜு அப்படின்னு இந்த விளையாட்டுக்கு சொன்னாங்க. இந்த விளையாட்டு அங்க எல்லோராலும் விளையாடப்பட்டது. அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், எல்லாருமே இந்த விளையாட்டை அங்க விளையாடினாங்க. இதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் ஃபுட்பாலோட ஆரம்ப வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க இந்த விளையாட்டு எப்படி பரவிச்சுன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். இது எப்படின்னு சொன்னா, இப்ப சீனால இந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருந்தாங்க தானே, அந்த டைம்ல யாரு கிரேக்கத்துல சேர்ந்த ஒரு வீரர் அவர் சீனா பக்கம் சென்ற போது அந்த சிறுவர்கள் இவர்கள் விளையாடி கொண்டிருந்தாங்க. சோ அப்போ அந்த விளையாட்டை கண்டு அந்த விளையாட்டுல பிரமிச்சு போன அவர் அந்த விளையாட்டை பத்தி உற்று கவனித்து அதே விளையாட்டை இவர் கிரேக்கத்துல விளையாடினாங்க. கிரேக்கத்தை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த காலத்துல கிரேக்கத்துல எப்படி விளையாட்டுனாங்க, எந்த மாதிரி கொடூரமான விளையாட்டு விளையாடினாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்படி தெரியலன்னு சொன்னா ஒரு டைம்ல நான் வீடியோல அந்த விளையாட்டுகளை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நாங்க ஃபுட்பாலை பார்ப்போம். இப்போ கிரேக்கத்துல அந்த கொடூரமான விளையாட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விளையாட்டு அவங்களுக்கு பிடிச்சு போகுது. அதை கொண்டு கிரேக்கத்துல விளையாடுறாங்க. அத அரசர்கள் மட்டும் இல்லாம சிப்பாய்களும் வீரர்களும் எல்லாரும் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. பொதுமக்கள் கூட எல்லாரும் இந்த விளையாட்டை அங்க விளையாடுறாங்க. இப்போ கிரேக்கத்துல இந்த விளையாட்டு பரவிருச்சு. இப்ப நீங்க கேட்பீங்க, உலகத்துக்கு முதலா எப்படி இது பரவிச்சு அப்படின்னு கேட்பீங்களே, சொல்றேன். சோ உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து தான் இந்த விளையாட்டை பரப்பின. ஆமா, அது எப்படின்னா பிரிட்டிஷ்ல இருந்து சில வணிகர்கள் நாலா பக்கம் சென்ற போது அவங்க சீனாக்கு வந்தாங்க. அவங்க அந்த வியாபார நிமித்தமா, அந்த பிசினஸ் நிமித்தமா அவர் சீனாக்கு வந்த நேரம், சீனாவுல கிரேக்க வீரர் கண்ட அதே மாதிரி இங்கேயும் சிறுவர்களாக இந்த விளையாட்டை விளையாடப்பட்டது. ஒரு பந்தை காலால உதைச்சி கண்ட்ரோல் பண்ணி அப்படியே நெட் வலையில செலுத்துறது. சோ இதை பார்த்து அவர் ரசிச்சுட்டு இருந்தார் இந்த விளையாட்டை. அப்ப அவரு அந்த விளையாட்டை பத்தி கேட்டாரு, இது என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டாரு. சோ அவங்க அந்த விளையாட்டுக்கு கூஜுன்னு சொன்னாங்க. அந்த விளையாட்டை ரசிச்சு அந்த விளையாட்டை பிரமிச்சு போனதால அந்த விளையாட்டை கொண்டு போய் அவரு இங்கிலாந்துல, அதாவது பிரிட்டிஷ்ல அவரு விளையாடுறாரு. அவர் வணிகம் செய்யற ஒரு ஆளுன்றதால அந்த விளையாட்டு அங்குள்ள கிராம மக்களுக்குடையே தான் அந்த விளையாட்டு பரவலா தெரிஞ்சது. அங்குள்ள ஒவ்வொரு பாடசாலையிலும் இந்த விளையாட்டு விளையாடப்பட்டது. எப்படின்னு பாத்தீங்க சொன்னா, இந்த விளையாட்டுக்கு ஒரு ரூல்ஸே இல்லை. ஒவ்வொரு பாடசாலையிலையும் ஒவ்வொரு விதமான விளையாட்டை விளையாடினாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஸ்கூல்ல எப்படின்னா இந்த விளையாட்டை கைகளால கண்ட்ரோல் பண்ணவும் மேலும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. சில இதுல நெட்டுக்குள்ள இந்த பால் போடாம நெட்டுக்கு வெளியே போடணும். நெட்டை ஓப்பனா வச்சு அந்த ஓப்பனுக்குள்ளால அந்த பந்து போனா தான் கோல் அடிச்சதாக கணக்கிடப்படும். அப்படி இருந்துச்சு. சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சொன்னா இது ரெண்டும் இல்லாம அந்த கூஜு விளையாட்டு எப்படி இருந்ததோ அது மாதிரி, இது கைகளால கட்டுப்படுத்த முடியாது, கால்களால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னும், அதை அந்த வலையில செலுத்த வேண்டும் அப்படின்னும் சில ஸ்கூல்ல இது பண்ணிச்சு. ஸோ இங்கதான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, ஒரு விளையாட்டு வைப்பாங்களே, அந்த மாதிரி விளையாட்டு வைக்கிற நேரம் இந்த ஸ்கூல்களுடைய ஒரு முரண்பாடு வந்துச்சு. சில ஸ்கூல்ல நான் சொன்ன மாதிரி
இந்த கைகளால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற சட்டமும் சில ஸ்கூல்ல வந்து அப்படி இல்லாத இருந்துச்சு. அதனால அந்த 2 ஸ்கூல்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டுச்சு. சோ இதை தடுக்கத்தான் முதலாவது எப்பன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக 1863 இங்கிலாந்துல இந்த ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு கழகத்தை ஏற்படுத்துறாங்க. இதுதான் முதலாவது உருவாக்கப்பட்ட ஃபுட்பாலுக்கான அசோசியேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த அசோசியேஷனால உருவாக்கப்பட்ட சட்டங்கள், அது மூலம் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்திட்டங்கள் தான் இன்று நீங்க பாக்குற அந்த நவீன காலத்து ஃபுட்பால். சரி, இப்ப அந்த விளையாட்டுக்கு ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விதிமுறையில என்ன கூறப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஃபுட்பால் வந்து எப்படின்னு சொன்னா கையால கட்டுப்படுத்த முடியாது, கால்களால கட்டுப்படுத்த முடியும். அது தவிர நெட் வந்து ஓப்பனா வைக்கிறது இல்லை, ஃபுல்லா மூடிதான் வைப்பாங்க. நெட் அந்த வலைக்குள்ள நாம செலுத்த வேண்டும். இதுதான் அந்த கட்டுப்பாடு. இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து ஃபுட்பால் என்கிற வடிவத்தை கொண்டு வந்தாங்க 1863. ஃபுட்பால் பிறந்த தினம் நீங்க கேட்டீங்க சொன்னா 1863 சொல்லுங்க. ஏன்னு சொன்னா சீனால பிறந்த அந்த விளையாட்டை இங்கிலாந்துல வந்து சட்டத்திட்டங்கள் ஏற்றப்பட்டதுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டு ஃபுட்பாலா மாறியது 1863. இப்ப ஃபுட்பால் வந்து இங்கிலாந்துல பிரசித்தமா விளையாடினாங்க. பின்னர் இந்த விளையாட்டு, இந்த ஃபுட்பால் ஒருங்கிணைக்கப்பட்டதுக்கு பின்னால இப்ப இந்த ஃபுட்பால் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் விளையாடப்பட்டது. எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரச மாளிகையிலும் கூட விளையாடினாங்க, பொதுமக்களும் விளையாடினாங்க, பிள்ளைகளும் சிறுவர்களும் விளையாடினாங்க. இப்ப இந்த விளையாட்டு வந்து முழு இங்கிலாந்தையும் கவர்ந்து விளையாடப்பட்டது அங்க. ஸோ இப்போ இங்கிலாந்துலேருந்து எப்படி மற்ற நாட்டுக்கு வந்தேன்ட்டு இப்போ நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியும் அவங்க ராஜ்யம் வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ராஜ்யம், எத்தனை நாடு அவங்க கைப்பற்றி ஆண்டு கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? சொல்றேன். 68 முதல் 75க்கு இடைப்பட்ட நாடுகளை அவங்க கைப்பற்றி இருந்தாங்க. ஸோ இப்படி கைப்பற்றி இருக்கும் போது அந்த நாட்டில இருந்து, இங்கிலாந்துல இருந்து வணிகர்கள், அது மட்டும் இல்லாம வீரர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு அந்த நாட்டுகளுக்கு போகும்போது அவங்க இந்த பந்தையும் கூட எடுத்துட்டு போவாங்களாம். எடுத்துட்டு போயிட்டு அதை அங்க விளையாடுவாங்களாம். சோ அப்படி விளையாடிக்கிற டைம்ல அங்க உள்ள மக்கள் அதை பார்த்து பிரமிச்சு போய் தான் அந்த விளையாட்டை ஒவ்வொரு அந்த மற்ற நாடுகள்லையும் விளையாட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு காரணம் பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷ்காரன் ஒவ்வொரு நாட்டையும் கைப்பற்றினத்துல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நன்மைன்ற பக்கத்துல இதுவும் ஒரு இதுதான். இல்லைன்னு சொன்னா இந்த ஃபுட்பால்ங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அந்த கூஜோட நிப்பாட்டி போயிருக்கும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுமார் 200க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. சோ இப்ப நீங்க கேட்பீங்க, ஓகே அம்ஹர், இப்ப இதெல்லாம் பரவியாச்சு, விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ற, ஆனா இந்த ஃபிஃபா என்ன? அதையும் சொல்றேன். அந்த ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து இங்கிலாந்துக்கு மட்டும்தான் உருவாக்கப்படும். சரியா? இப்போ ஃபிஃபா வந்து எப்படி உருவாயின காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எல்லா நாட்டுக்கும் பரவி இருக்குன்னு சொல்லி இந்த ஃபுட்பால். இப்ப கிரிக்கெட்ல நாங்க எப்படி இந்த ஐசிசி இந்த வேர்ல்ட் கப்பில் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாடு நாங்க கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி இந்த ஃபுட்பால்ல வேர்ல்ட் கப்பை கொண்டு வரணும் அப்படின்ட்டு உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஃபிஃபா உருவானாங்க. இந்த ஃபிஃபா வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1904 இந்த விளையாட்டு கழகத்தை வந்து ஃபிஃபாவை உருவாக்கப்பட்டாங்க. ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடக்கல, அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. ஃபிஃபா என்ற இத கழகத்தை வந்து உருவாக்கினாங்க. இந்த ஃபிஃபாக்கு என்ன லாங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். இதுதான் இதனுடைய லாங் ஃபார்ம். சோ இந்த ஃபிஃபாவுடைய நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, உலக அளவில் உள்ள கால்பந்தை நிர்வகிக்கணும். அதாவது நான் சொன்னேன்ல, அந்த வேர்ல்ட் கப்பை உருவாக்கணும் அப்படின்ட்டு, அதுக்காக வேண்டிதான் இந்த ஃபுட்பால் ஃபிஃபாவை உருவாக்கினாங்க. சோ இப்ப வந்து ஃபிஃபாவை உருவாக்கியாச்சு. எப்ப? 1904. ஸோ வேர்ல்ட் கப், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வந்து எத்தனாம் ஆண்டு நடைபெற்றன்னு சொன்னா 1930. கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு பின்னாலதான் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடக்குது. எங்க நடக்குது? உருகுவே நடக்குது. ஸோ இதுல வந்து வின் பண்ணது உருகுவே. எதிரணி வந்து அர்ஜென்டினா விளையாடினாங்க. 4-2 என்ற பங்குல உருகுவே இந்த விளையாட்டுல வின் பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து இதை தெரிஞ்சிருப்பீங்க இப்படி ஃபிஃபாண்டா என்னன்னு சொல்லி. இந்த ஃபுட்பால் வந்து ஏன் மற்ற விளையாட்டை விட ஏன் அவ்வளோ பெரிய ரீச் அடைஞ்சது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. ஸோ இது என்னன்னு சொன்னா, ஃபுட்பால் வந்து இதுக்கு
இது காஸ்ட்லியான பெரிய விளையாட்டு இல்ல, சும்மா ஒரு சின்ன விளையாட்டு தான். நீங்க பாருங்க, இப்ப கிரிக்கெட் எடுங்க. கிரிக்கெட் எடுத்தோம் சொன்னா கிரிக்கெட்டுக்கு பால் வேணும், பெட் வேணும், விக்கெட் வேணும், விளையாடுறதுக்கு பிச் வேணும். அந்த பிச் வந்து கரடு முரடான மேடான இடத்துல விளையாடலாம், மட்டமான இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. கிரிக்கெட் விளையாடணும்னு சொன்னா 2 பேராவது வேணும். ஆனா இந்த ஃபுட்பால் தனியா ஒருத்தரால எங்க வேணாலும் எதுல வேணாலும் எப்ப வேணாலும் விளையாடலாம். ஸோ நீங்களே இதை யோசிச்சிருப்பீங்க இல்லையா? இதுதான் காரணம். அதனால இது யாரு வேணாலும் விளையாடலாம் அப்படிங்கறதாலதான் இது வந்து அவ்வளோ ரீச் ஆயிடுச்சு, எல்லா மக்களிடத்தையும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விளையாட்டு, இந்த ஃபுட்பால் வந்து 4 பில்லியனுக்கும் அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு விளையாட்டாக இப்ப இருந்து வருகிறது. ஓகே, நாங்க இப்ப வீடியோட எண்ட்ல இருக்கோம். ஸோ இது மாதிரி நாங்க சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருவோம். அதனால எங்களுடைய சிலோன் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.